உங்க வீட்லயும் வந்து அம்மா இல்லனா வைஃபு, தங்கச்சி, அக்கா யார் வேணா வாங்க வாங்க மிக்ஸில அரைச்சிட்டு வரோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். என்னோட யூடியூப் சேனலுக்கு வந்து எல்லாருக்கும் ஸ்வாகதம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இன்னத்த ஸ்பெஷல் வந்து சூப்பரான ஒரு சனா மசாலா வந்து உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாக்கும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ எல்லாரும் வந்து அந்த ரெசிபி வந்து எப்படி இருக்கு சொல்லிட்டு வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் வந்து வீட்டில் இருந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து பிரியாராமு 2 இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து எல்லாரும் வந்து டேக் பண்ணுங்க. சூப்பராக வந்து நமக்கு என்ஜாய் பண்ணலாம் வீடியோவில். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து எப்படி கிச்சனுக்குள்ளே போனோம்னு சொல்லிட்டுனா இப்படி பெப்பரப்பே பேரப்பே அப்படின்னு சொல்லி முடியெல்லாம் அழிச்சு போட்டுன்னு போக முடியாது. மண்டையில் ஒரு கொண்டையை போட்டுட்டு கிச்சனுக்கு போகலாமா? உங்கள் வீட்லேயும் வந்து அம்மா இல்லைனா ஒய்ஃபு, தங்கச்சி, அக்கா யார் வேணா இருக்கலாம். அவள் வந்து இப்படி சமைக்கும்போது வந்து தலைநார் வந்து விழுந்துடுத்துன்னா வந்து நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து கோவப்படாதீங்கோ. ஏன்னா தெரியாம தானே எல்லாரும் பண்ணியிருப்பா, தெரிஞ்சு யாருமே பண்ணறது இல்லையே. நீங்க சொல்லுங்க, சமைக்கிறதுக்கு முன்னாடி முடியெல்லாம் வந்து பிரியா மாமி மாதிரி மண்டையில ஒரு கொண்டையை போட்டுட்டு வந்து சமைக்க போங்கோ அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, நமக்கு வீடியோக்குள்ள போலாமா? கிச்சனுக்கு நம்ம வந்தாச்சு. என்னோட கிச்சனுக்கு எல்லாரையும் வந்து நான் வந்து வெல்கம் பண்றேன். எல்லாரும் வாங்கோ, சமைக்கலாம். இன்னத்த ரெசிபி என்னது கேட்டதுன்னா, பிரியா மாமியோட ஸ்பெஷல் என்னது கேட்டதுன்னா சனா மசாலா. அதாவது சிம்பிளா சொல்லணுமானா வெள்ளைக்கடலை இல்லையா, கொண்டக்கடலை குருமா. அதுதான் வந்து இன்னைக்கு நான் வந்து செய்ய போறேன். ஓகே, நமக்கு வந்து வீடியோக்குள்ள போலாமா? இனி நெக்ஸ்ட் நம்ம வந்து எதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா நம்மளோட இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் மாக்குன்னு உள்ளது நமக்கு பார்க்கலாம். ஓகே, போலாமா? நம்ம வந்து வெளுத்துள்ளி எடுத்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி கொண்டு வரலாம். ஓகே, போகலாம் வாங்க வாங்க மிக்சியில் அரைச்சிட்டு வரோம். இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம வந்து இப்படி வந்து மசிச்சு வச்சுக்கணும், அரைச்சி வச்சுக்கணும். ஓகே, ஒரு சைஸில் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து புளிப்பு பிடிக்கிறதுனால வந்து நான் 3 எடுத்துட்டு இருக்கேன். இல்லை உங்களுக்கு புளிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுனா வந்து 2 தக்காளி எடுத்துக்கலாம். இது 3 தக்காளியை வந்து நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டு இருக்கேன். அது கழிஞ்சு கேப்சிகம், ஆஃப் கேப்சிகம் எடுத்துட்டு இருக்கேன். பெரிய உள்ளி வந்து சவாலா சொல்லுவா, அது வந்து 2 எடுத்துட்டு இருக்கேன். இப்படி பொடி பொடியாக நறுக்கிக்கணும். நெக்ஸ்ட் பச்சை மிளகா 2 கீறி வச்சுட்டு இருக்கேன். நான் எரிவுக்கு அனுசரிச்சுட்டு எத்தனை எரிவு வேணுமோ அதுக்கு அனுசரிச்சுட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். முன்னாடி நான் என்ன பண்ணினேன்னு கேட்டதுன்னா, இந்த கொண்டக்கடலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கொண்டக்கடலையை வந்து நான் வேவிச்சு வச்சுட்டு இருக்கேன். ஒரு 4 விசில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடி வேகணும் அப்படின்னு சொல்லிட்டுனா 7 விசில் போட்டுக்கலாம். இப்போ கடலையெல்லாம் அப்படி தானே இருக்கு, அதனால வந்து இப்படி போட்டுக்கலாம். காட்டித்தரேன் பாருங்க. இப்படி வந்து வேக வச்சுக்கணும். இது வந்து நீங்கள் எப்படி கேட்டதுன்னா, தலைநாள் ராத்திரியே வந்து இந்த கடலையை வந்து ஊற போட்டுருங்கோ சுடுவலத்தில். அதுக்கு ஊற வச்ச சேஷம் வந்து நீங்கள் காலம்பரை வந்து இன்னும் நன்னா அலம்பிட்டு அதை வந்து உப்பு மஞ்சப்பொடி போட்டுட்டு இந்த மாதிரி வந்து வேக வச்சுடுங்கோ. நமக்கு தேவையான வெளிச்செண்ணெய் வந்து விட்டுக்குங்கோ. நான் இங்கே வந்து வெளிச்செண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த எண்ணெய் வேணுமோ அந்த மாதிரி எண்ணெயில் வந்து நீங்கள் குக் பண்ணலாம். சிலவாளுக்கு நல்லெண்ணெயில் இருக்கும். இங்கே வந்து எல்லாருக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த வெளிச்செண்ணெய் தான், தேங்காய் வெளிச்செண்ணெய் தான் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் வந்து அதில் குக் பண்ணுறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் வந்து காஞ்ச சேஷம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பட்டை அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. மணத்துக்கு வேண்டிட்டாக அது போட்டுப்பா, டேஸ்ட்டாக இருக்கும். பூ போட்டுக்கோங்க.
2 கிராம்பு வந்து போட்டுக்குங்கோ, ஏலக்காய் போட்டுக்குங்கோ. இதெல்லாம் வந்து நம்ம வந்து மணத்துக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். மணம் நல்லா கறி எல்லாம் சூப்பர் மணமாக இருக்குது, கிரன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா? அதுக்கு வேண்டி தான் வந்து இந்த மணத்துக்காக தான் வந்து இதெல்லாம் போடுறோம். ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டோடனே படப்படா படப்படா அப்படின்னு சொல்லி வெடிக்கும். அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். நல்லா சுவக்க வதக்கினாதான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். சிலவெல்லாம் என்ன பண்ணுறா, கொஞ்சமாக வதக்கிட்டு அப்படியே விட்டு விட்றா. அப்படி பண்ணக்கூடாது, நல்லா சுவக்க வதக்கணும். கொஞ்சம் ஃப்ளேவரை வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஒரு சின்ன டிப்ஸு நான் சொல்கிறேன். கொஞ்சமாக உப்பு எடுத்துட்டு இந்த உள்ளி சவோலா வதங்கும் போது இப்படி போட்டுக்கணும். அப்போ வந்து சீக்கிரமாக வந்து அது வந்து வதங்கிடும். அதுக்கு வேண்டி தான் வந்து அது போட்டுக்கிறோம். இந்த மாதிரி வந்து வதங்குற சமயத்திலே வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுதை வந்து நீங்கள் போட்டுக்குங்கோ. நம்ம ஃபஸ்ட்டே போட்டதுன்னா இந்த சீனி சட்டியிலெல்லாம் வந்து ஒட்டிண்டுடும். அதனாலேயாக்கும் இந்த சவோலா வதங்கும் போது இதை போட்டுக்கணும்னு சொல்கிறது. கரிய பாடில்லை, அடுப்பை வந்து ஸ்லிம்மாக வச்சுட்டு இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு வந்து போனோம், பச்சை ஸ்மெல்லு போனோம். அப்போ அதுக்கு வேண்டி நல்லா அப்படி வதக்கிக்கணும். இனி நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா 3 தக்காளி, அதை வந்து நம்ம போட்டுக்கிறது. இதில் விடலாம். நல்லா வந்து இளக்கி கொடுத்துக்குங்க. இதில் எல்லாமா இந்த மசாலையில் எல்லாம் சூப்பராக இருக்கணும் இல்லையா? அது நம்ம வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு இனி உப்பு வேணுமோ, கடலையில் நான் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன், அது மாதிரி சவோலா வதக்கும் போதும் போட்டிருக்கேன். இனி நம்ம வந்து பார்த்துட்டு நமக்கு உப்பு தேவையான உப்பு வந்து போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இனி ஒரு 10 நிமிஷம் வந்து இதை மூடி போட்டு வந்து செட் பண்ணலாம். சரி, நம்ம கடலை குருமா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? வாங்க. வா, சூப்பர் 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 சூப்பர். சரி, இது வந்து என்ன பண்ணோம்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறது. கொஞ்சம் கொத்தமல்லி வந்து போட்டுக்கிறது. கொத்தமல்லி பூ, ஏன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போடும்போது தான் வந்து அது ஸ்மெல் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால தான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போடுறேன். இனி இப்படி ஒரு இலக்கிட்டு ஒரு டவரால் எடுத்துக்கிறோம். இது நானே பண்ணி நானே டேஸ்ட் பண்ணுற விட யாராவது டேஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்களான்னு வந்து பார்த்துக்கலாம். ஓகே, போகலாமா? அங்கே வாங்க. கொஞ்சம் 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 வாடா. என்னம்மா? இந்த இது சனா மசாலா ஒன்று டேஸ்ட் பண்ணுறா. அப்பா வேணா கொஞ்சம் பிஸியாக இருக்கா, ப்ளீஸ் வாடா. ஓகேம்மா, வாங்க நல்லவரே வாங்க. வந்து பாரு எப்படி இருக்குன்னு. நானே பண்ணி நானே டேஸ்ட் பண்ற விட யாராவது ஒரு ஆள் டேஸ்ட் பண்ணும்போது அதனோட ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா? பார்க்கலாம். நல்ல சூடா இருக்கு. நமக்கு டேஸ்ட் பண்ணலாம். நெட் மார்க் கொடுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கங்க. உங்களுக்கு இன்னும் காரம் நாங்க அத்தனை காரம் கொடுக்குற ஆൾക്കാர் இல்ல. ஆனா செம்மையா இருக்கு. இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, நான் அந்த மாதிரி ரைஸ்க்கு கூட உங்களுக்கு எடுத்துக்கிறேன். சூப்பரா இருக்கு. நல்ல கறி, நல்ல ஃப்ராக்ரன்ஸ், எம்மி. சின்சியரா சொல்றேன். வீடியோ பண்ணி சொல்றேன். சின்சியரா சொல்றேன், எம்மியா இருக்கு. அது மாதிரி லாஃபிங் ஃபேமிலிங்கிற மாதிரி எப்பவும் சிரிச்சிட்டே இருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். இன்னும் நிறைய எம்மியான ரெசிபீஸ், அது மாதிரி நல்ல வீடியோஸ் எல்லாம்
உங்களுக்கு பார்க்க முடியும். எங்க அம்மா சப்போர்ட் பண்ணுங்க. இங்கே வந்து நல்ல மழை பெய்யுது, செம்மையான மழை. அதில் சூப்பரான ஒரு சென்னா மசாலா சூடாக அம்மா பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து அட்டாக் பண்ண போகிறோம். மழை பெய்யறத உங்களுக்கு காமிச்சு தரேன். ஜோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. நீங்களாம் பார்த்தீங்களா மழை பெஞ்சிட்டு இருக்கிறத? இந்த சமயத்தில் வந்து நான் உண்டாக்கின கடலை குருமா சனா மசாலாவும் சப்பாத்தியும் வந்து இவாளுக்கெல்லாம் கொடுக்கட்டும். நான் போய் அட்டாக் டேஸ்ட் பண்ணட்டும். அட்டாக் பண்ண போகிறாங்களாம். ஓகே ஓகே, நீங்கள் அட்டாக் பண்ண கடலை குருமாலாம் உண்டாக்கியாச்சு. என் பொண்ணு வந்து டேஸ்ட் பண்ணியாச்சு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. அது மாதிரி இந்த லாஃபிங் ஃபேமிலியை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எங்க வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து கண்டிப்பாக வந்து அதில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ கொடுங்க. அதுலேயும் எனக்கு இதுலேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எங்கள் அம்மாவோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் வந்து டேக் பண்ணி விடுங்க. நாங்கள் அது ஸ்டோரியாக போடுறோம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Bye.